முன்னொரு காலத்தில் ஓர் அடர்ந்த காட்டில் ஒரு வயதான சிங்கம் வாழ்ந்து வந்தது. அதற்கு முன்போல வேகமாக ஓடி வேட்டையாட தெம்பில்லை. எனவே அது ஒரு தந்திரம் செய்தது. தன் குகைக்குள்ளேயே படுத்துக்கொண்டு தனக்கு உடல்நிலை சரியில்லை என்று காடு முழுவதும் செய்தி பரப்பியது. இதை கேட்டு வருத்தமடைந்த பல விலங்குகள் சிங்கத்தை நலம் விசாரிக்க குகைக்குள் சென்றன. ஆனால் உள்ளே சென்ற எந்த விலங்கும் மீண்டும் வெளியே வரவே இல்லை. சிங்கம் அவற்றை ஒவ்வொன்றாக அடித்து சாப்பிட்டு வந்தது. ஒரு நாள் ஒரு புத்திசாலி நரி சிங்கத்தை பார்க்க வந்தது. அது குகைக்குள் நுழையாமல் வாசலில் நின்று கொண்டே சிங்கத்திடம், "அரசே, இப்போது உங்கள் உடல்நிலை எப்படி இருக்கிறது?" என்று கேட்டது. அதற்கு சிங்கம், "நண்பனே, எனக்கு மிகவும் பலவீனமாக இருக்கிறது. நீ ஏன் தூரத்திலேயே நிற்கிறாய்? தயவுசெய்து உள்ளே வந்து என்னிடம் பேசு" என்று அன்பாக அழைத்தது. சிங்கத்தின் நோக்கம் நரியையும் அடித்து சாப்பிட வேண்டும் என்பதுதான். ஆனால் அந்த நரி மிகவும் கூர்மையாக குகையின் வாசலை பார்த்தது. பின் நிதானமாக சொன்னது, "மன்னிக்கவும் அரசே, குகைக்குள் விலங்குகள் சென்ற காலடித் தடங்கள் நிறைய இருக்கின்றன. ஆனால் குகையை விட்டு வெளியே வந்த காலடித் தடங்கள் ஒன்றை கூட என்னால் காண முடியவில்லை. அதனால் நான் உள்ளே வரமாட்டேன்" என்று கூறிவிட்டு அங்கிருந்து தப்பித்து சென்றது. கதையின் நீதி: எதையும் யோசிக்காமல் செய்யக்கூடாது. ஆபத்து வரும் முன் எச்சரிக்கையாக இருப்பதே புத்திசாலித்தனம்.